மீனாவுக்கு அப்பார்ட்மெண்ட்ல பூ போடுற ஆர்டர் வாங்கி கொடுத்தவங்க தன்னோட ஃப்ரெண்டு கலா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காங்க. தீபாவளி வர்றதுனால அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு யூனிக்கான கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் அந்த கிஃப்ட் வேஸ்ட் ஆகாம மக்கள் பயன்படுத்த மாதிரி இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் கலா சொல்றாங்க, நீங்க வேணா மீனா கிட்ட சொல்லி ஃபுட் புக்கே ஆர்டர் பண்ணுங்களேன், அது யூனிக்காவும் இருக்கும் வேஸ்டும் ஆகாதுன்னு சொல்லிட்டு கலா சொல்றாங்க. ஆமா கலா, நல்ல ஐடியா. கண்டிப்பா நான் இதை பத்தி மீனா கிட்ட பேசுறேன். நான் மீனாட்ட போன் அடிச்சு கேக்குறாங்க. மீனா ஊர்ல இருக்கேன்னு சொல்றா. இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொன்ன உடனே மீனா உடனே ஊர்ல இருந்து கிளம்பி வரா. பஸ்ல இருந்து மீனா வர வர வழியில ஒரு பழக்கடையோட பேனர் ஒண்ணு பாக்குறா. அந்த பேனர்ல பழங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பூக்கள் ஷேப்பு கட் பண்ணி இருக்கிறத பாக்குறா. அதை பார்த்துட்டு மீனாக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம வெறும் முழு பழங்களை வைக்கிறதுக்கு பதிலா இது மாதிரி டிசைன் டிசைனா கட் பண்ணி வச்சா பொக்கை என்ன பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறா. வீட்டுக்கு வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறா. ட்ரை பண்ண ஒவ்வொரு பழத்துலயுமே பூ ஷேப் ரொம்ப அழகா இருந்தது. அதை உடனே போட்டோ எடுத்து ஸ்ருதிக்கு அனுப்பி, ஸ்ருதி நீங்க தான் நிறைய நெட்ல எல்லாம் போட்டு விடுவீங்களா, அது மாதிரி இந்த போட்டோவை போட்டு விடுங்க, புதுசா ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்றா. கண்டிப்பா மீனா, ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் இப்பவே இதை போஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி போஸ்ட் பண்றாங்க. ஸ்ருதி போனை வச்ச உடனே 2 நிமிஷத்துல மீனாக்கு நிறைய போன் கால்ஸ் வருது. தீபாவளி முன்னிட்டு நிறைய ஆர்டர் மீனா கிடைக்குது. ஆர்டர் நிறைய வந்திருக்குன்னு முத்துக்கு தெரிஞ்ச உடனே முத்து ரொம்ப சந்தோஷப்படுறா. முத்து கூட சேர்ந்து ரவியும் ரொம்ப சந்தோஷப்படுறா. ரவி அவங்க அண்ணி கிட்ட, அண்ணி ஃப்ரூட்ஸ் டிஃப்ரெண்டா எனக்கு நிறைய ஷேப்ல கட் பண்ண தெரியும், கண்டிப்பா நான் உங்களுக்கு நிறைய ஐடியா சொல்ல, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ரவி சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ் ரவி, நீங்க ஹெல்ப் பண்றது எனக்கு இன்னும் உதவியா இருக்கும். சரி வாங்க 2 பேரும் இப்படி பேசிட்டே இருந்தா அப்படி மார்க்கெட் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வராமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றான். ஏன் முத்து, நானும் உங்க கூட வரேன்டான்னு சொல்லிட்டு ரவியும் கூட போயிட்டு டெக்கரேஷன் தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வராங்க. மீனாவோட மாமனாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனாவோட வளர்ச்சியை பார்க்கும்போது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நாளைக்கு உங்களை பார்க்கலாம்.